எலுமிச்சை பழத்தை நல்லா கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு இங்கே எனக்கு இங்கே எச்ச வருது உட்கார முடியல. நல்லா செமையா இருக்கு. ஒண்ணுதான் 4 வாங்கினதுல எப்பயோ வாங்கினது ஃப்ரிட்ஜில் இன்னமும் அப்படியே மீதி 1 இருந்துச்சு. ஒன்னெல்லாம் என்கிட்ட 1 மாட்டிக்கிச்சு கடைசியா. புளிக்கலையா? அது என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியாது, அப்படி சூப்பரா இருக்கு. இங்கே பார்க்குற எனக்கு இங்கே எச்ச வருது. உப்பு காரம் புளிப்பு நல்லா இருக்கு. இன்னைக்கு மழை வரத்துக்குள்ள நீ ரெடி ஆவியா? அவ்வளோதான், ரெடி ஆகிடலாம். ரெடி ஆகிறதுக்கு எப்பயும் போல் வந்துட்டு ஹெவி மேக்கப்லாம் இல்லாமல் கியூ ஸ்கின் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீமும், இன்னொன்று வந்துட்டு கிளைகோ கிளியர் க்ரீமும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னமுமே நேற்று கூட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். கீழே வந்துட்டு நான் கியூ ஸ்கினோட ஆப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணிடுவாங்க. அலாட் பண்ணிட்டு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து எத்தனை நாளாக வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது எல்லாமே கேட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கிட்டில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கும்போது தீபன் 100 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் வந்துட்டு அந்த கிட்லேருந்து ஆஃபர் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதில் என்னென்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி எப்படி எனக்கு வந்துட்டு 5 மாதம் இருக்குல்ல, 6 நாளுக்கு மேலே எனக்கு இன்னமும் யூஸ் ஆகிட்டே இருக்குது. இதுவே நம்ம வந்து வெளியே போய் ஸ்கின்னுக்கு பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு கன்சல்டேஷன் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும், ப்ளஸ் மெடிசனுக்கான ஃபீஸ் கொடுக்கணும். இங்கே வந்துட்டு மெடிசனுக்கான ஃபீஸ் மட்டும் பே பண்ணி வாங்கிட்டால் போதும், டாக்டர் ஃபீஸ்லாம் தேவையில்லை. இது கூட வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஒரு ஃபேஸ் வாஷ் வரும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணிட்டேங்க. இது வந்து சன்ஸ்க்ரீனு. இப்போ வெயில் இல்லை, மழை வர மாதிரி தான் இருக்குது, அதனால சன்ஸ்க்ரீன் நான் போடல. மற்றபடி மீதி 2 க்ரீம் எப்பயும் போல போடுறது நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களுமே கியூ ஸ்கின் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நான் போட்டு வச்சுட்டு கிளம்பலாமா? வணக்கம். வணக்கம். என்ன வணக்கம் உள்ளாக்குலன்னு சொல்றியே, வெளியிலன்னு சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சண்டேனா எங்கே என்ன பண்ண போகிறோம்? சண்டே வந்துட்டு பர்ச்சேஸ் தான் போகிறோம். பர்ச்சேஸ் போகிறதுக்கு நிறைய லிஸ்ட்லாம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு வாடகை, அப்புறம் எறும்பு மருந்து, பாதாம் பிசின்னு, மிளகாய். இந்த மாதிரி இங்கே பாருங்க, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு ஈரோடு போய் ஒரு கலக்கிட்டே வரும். அது இல்லாமல் முக்கியமாக போகிறது வந்து தலைவன் வந்து வெயிட் லாஸ்ல இறங்க போறேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் பொருளுமே வந்து வாங்க போறோம். மேடம் தான் வந்து எனக்கு கோச்சா இருக்க போறாங்க. எஸ், எப்படின்னா வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது, சாப்பிடாம இருக்கிறதுக்கு வந்து, அதாவது சாப்பிடாம இருக்கிறதுக்குல கெட்டது சாப்பிடாம இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணி நல்லது சாப்பிட வைக்க போறேன். சோ பாப்போம், இன்னும் 1 மாசம். இன்னைக்கு நான் போயிட்டு வந்துட்டு வெயிட் எடுக்கிறோம். அப்புறம் ஒரே ஹைட் வந்துட்டு. ஹலோ, நான் உன்னோட ஹைட்டு. போயிட்டு வந்துட்டு வெயிட் எடுக்கிறோம். கரெக்டா இன்னையில இருந்து 1 மாசம் கழிச்சு நம்ம வெயிட் எடுக்கிறோம். ஓகேவா? சேலஞ்சா எடுத்து செய்யறோம். நான் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி கிவ் அப் பண்ணிட்டேன். இந்த டைம் கிவ் அப் பண்ண போறதில்ல. இந்த வீடியோல வந்து நிறைய ஷாப்பிங், எங்கெங்க போறோம், என்னென்ன பண்றோம் எல்லாமே பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து பழைய டீப்னஸ் உள்ள இருந்து வெளியில வர போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. போலாமா ஈரோடு? பழைய டீப்னஸ் நானும் பாக்குறேன். சரி வா போலாம். பழைய டீப்னஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான், அடிச்சு போடுவான். வா போலாமா? இப்ப வேற வெளியில மல்லிகை கடைக்கு கருவேப்பிலை வாங்க போனா கூட வீட்டை பூட்டிட்டு தான் வரும். ஆமா, வீடு பூட்டணும்ல, யாரும் இல்லைல்ல. சரி, டக்குன்னு பூட்டிட்டு வா. எங்க ஊர்ல வேற லாஸ்ட் 2 நாளா பொசுக்குன்னு மழை வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒரு எப்படி ஃபர்ஸ்டெல்லாம் எப்படி ஒரு மோடமா இருக்கும், தூத்தல் தூரும், அதுக்கப்புறம் மழை பெய்யும். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சுவிட்ச் போட்ட மாதிரி மேல இருந்து பொத்துன்னு விழுவுது மழை. அன்னைக்கு காலேஜ் போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஏதோ தூரத்துல வெள்ளையா தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா சடன்னு அப்படியே அங்கிருந்து வரிசையா அவ்வளவு தூரம் மழை வந்துருச்சு. திடீர்னு வந்துருச்சு, வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு மழை. அதான் எப்படி அந்த மாதிரி வருதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி இல்ல தானே? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இல்ல, இப்போ அப்படியே கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா பொத்துக்கிட்டு மழை அப்படியே வந்துருச்சு. நம்ம அதுக்கு தான் இது பண்ணலான் இருக்கேன். அது பேர் என்ன? தவளைக்கு கல்யாணமா? அப்படின்னா ஏதோ தவளைக்கு கலதிக்கு ஏதோ கல்யாணம் பண்ணா மழை வரும், அந்த மாதிரி. இன்னொரு வேற எதுக்கும் பண்ண மழை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது போய் என்னன்னு பார்த்து விசாரிச்சு பண்ணி விடுவோம். எதுக்கு பண்ணும்? மழை நிறைய பேர் பண்ற வந்து 90s கிட்ஸ்க்கு தான் நிறைய பேருக்கு பண்ணுவாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. சரி போலாமா? போலாம். டைம் ஆச்சு, மழை வர்றதுக்குள்ள நாம தப்பிக்கணும். இப்போ வந்து வாடகை கொடுக்குற இடம் ஈரோட்டில். எந்த இடம் இது? ஈரோடு. அவ்வளோதான். ஈரோட்டில் எனக்கு இடம் பேர்லாம் தெரியாது. ஆமாம், ஈரோட்டில் வந்துட்டு மார்க்கெட் பக்கத்தில் ஒரு அங்கே தான் ஓனர் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் வாடகை கொடுக்க வந்திருக்கேன் இப்போ. ஸோ நல்லா பழைய காலத்து வீடுங்க, ஓனர் வீடு. அந்த காலத்து பணக்காரர் போல் எல்லாம் பெரிய வீடு. எல்லாம் இந்த படிக்கட்டு கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாம் பழைய காலத்து வீடு.
இல்லை ஜி அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும். அங்கே பாருங்க மாடியை பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியாவே வந்துட்டு ஏதோ பட்டாசுல வெடிச்சு ரோடு குப்பையா இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குல்ல. அது சரி, நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் நாட்டு மருந்து கடைக்கு போகலாம். போயிட்டு பாதாம் பிசின் வெட்டி வேறு அப்புறமா ஆப்பிள் சைடர் வினிகர் எங்கே கிடைக்கும்னு தெரியல. அதே ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் எடுத்து கையில் வச்சுக்கோ. எப்பயுமே ஈரோடு வருவோம், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு அப்படியே மனசுல பல கணக்கு போட்டு வருவோம். ஆனால் முக்கியமானது விட்டுட்டு போயிடுவோம். இங்கே பாருங்க லிஸ்ட் எடுத்தமானே தெரியலங்கிறா ஜிவி. நான் லிஸ்ட் முன்னாடி வச்சிருக்கேன். இந்த டைம் ஜிவி எல்லாமே மறந்து போது தான் லிஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் லிஸ்ட்டையே வந்துட்டு எங்கே வச்சுன்னு மறந்து போகுது பற்றியா. அதுக்கு ஒரு மெயின் லிஸ்ட்டை போட்டுருவோம். இந்த கடைக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு இங்கே வந்தோம்னா இது ஒரு சந்தை வரும், நிறைய மளிகை. அப்படியே இதில் வந்து இதில் திரும்பினோம்னா இங்கே ஃபுல்லுமே வந்துட்டு பாத்திர கடை, மார்க்கெட்டு, மளிகை சாமான் கடை தானே இங்கே ஃபுல்லாக. ஆமாம், ஏன்னா இதில் எல்லாமே வாங்கிக்கலாம். அப்படியே இதில் போய் நேராக போயிட்டோம்னா இந்த டெட் எண்டில் ஒரு முக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு கடை இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி கடை லீவு. இந்த கடையெல்லாம் வாங்குவோம் நம்ம எப்பவுமே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? கடலெண்ணெய் வாங்கிக்கலாம். விளக்கெண்ணெய் மற்ற எண்ணெய்லாம் வந்துட்டு அரைக்கிற மிஷின் இருக்குல்ல அங்கே வாங்கிக்கலாம். இப்போதைக்கு சமைக்க கடலெண்ணெய் வாங்கிக்கலாம். ஓகே. அப்புறமா கூடைக்கு கீழே புஷ் வைக்கணும், தண்ணி அடிய மாட்டேங்குதுல புஷ், அது 2 மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஈரோட்டில் வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த கொங்காலம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற கடை, ரொம்ப ஃபேமஸான கடை. எப்போ வந்தாலும் கூட்டமாகவே தான் இருக்கும். போய் வாங்கிட்டு வந்துடும். என்ன கடையும் பூண்டு கடை லீவு. பூண்டு விற்கிற விலைக்கெல்லாம் பூண்டு கடையே வைக்க முடியாது. சரி போய் வாங்கிட்டு வந்துடு. ஸோ எல்லாமே கவரில் கிடைக்கும். நம்ம இன்னும் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கிறதுனால எல்லாமே பாட்டிலில் வாங்கிட்டோம். அதெல்லாம் எதுவும் லீக் ஆகுது. ஸோ பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேற என்ன இருக்கு? பிளாஸ்டிக் கடை இருந்துச்சுன்னா ஆயில் வைக்கிறதுக்கு அந்த ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேவும் பிரஷ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. அங்க சுத்தி நகை கடைக்கு விட்டு வந்துட்டேன். பிளாஸ்டிக் எல்லாம் பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால லீவா இருக்கு. அதனால தங்கத்திலேயே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? தங்கத்துல எல்லாம் வாங்க முடியாது சாமி. நம்மளே மாசம் ஒரு சின்ன அமௌண்ட்ல வந்துட்டு நகை சீட்டு போட்டிருக்கோம். நகை சீட்டுக்கான அமௌண்ட் இந்த மாசம் கட்டணும், அதனால கட்ட வந்திருக்கும். கட்டிட்டு அப்படியே ஏதாச்சும் டிசைன் இருந்தா பார்த்துட்டு போவோம். டிசைன் பார்த்து என்ன பண்றது? இன்னும் நகை சீட்டு முடியணும்ல. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, பேசிக்கலாம். சும்மா இப்பயே ஒரு ப்ரீ புக்கிங் போட்டு வைப்போம். டிசைன்ஸ் வேணா பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம், ஆனால் வாங்கணும்ல. டிசைனா பார்ப்போம். ஏதோ ஒரு 10 பவுனில் ஏதாச்சும் உனக்கு வாங்கி தரட்டுமா? சும்மா ஒரு இது போட்டு வைப்போம். இங்கே பாருங்க, இது எல்லாமே டைமண்ட் ரிங். எந்த மாதிரி ஜீவி வாங்கலாம்? இது சிம்பிள் அண்ட் நீட்டாக, இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது. ஸோ டைமண்ட் இருக்கு. ஏன் அந்த விரலில் போடுறேன்? எதில் போடுவாங்க? மோதிர விரலில் தான் போடணும். முன்ன பின்ன போட்டிருந்தா தெரியும், கட்டாயப்படுத்தி போட்டு வச்சிட்டாங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இது என்ன ப்ரைஸிங் வருது? ஸோ இதோட விலை வந்து 87,000 ரூபா. நல்லா இருக்கான்னு வீடியோ பார்க்குற, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்காங்க. அது தெரிஞ்சு எடுக்கலாம். இது நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ் ப்ரேஸ்லெட். லேடிஸுக்குலாம் நிறைய டிசைன் இருக்குது, ஜென்ஸு தான் பாவம் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. இது பாருங்க, 4 கிராம்ல எல்லாம் இருக்கு. தூரம் பார்த்து ஏதாவது வாங்கினேன். இது வாங்கல, 2 பேருமே டிசைன்ஸ் பார்த்தோம். பார்த்து மனசுக்குள்ள வந்து டிசைன்ஸ்லாம் வச்சிருக்கோம். அப்புறமா இந்த படத்துல, வேலாயுத படத்துல விஜய் போயிட்டு எல்லாத்தையும் சாம்பிள் ஆர்டர் வாங்கிட்டு வருவோம், ஆர்டர் கொடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி நாம எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். ஃபியூச்சர் வாங்க முடியும். ஆமா ஜி, அதனால அந்த டிசைன்ஸ் பார்க்கலாம் விட்டாங்க, எடுத்து காமிச்சாங்க. சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் வாங்கணும். அந்த விதை வாங்கணும்ல ஜி. ஆனா விதைக்கு அங்க பார்க் போகணும். இன்னொரு நாள் லிஸ்ட் அப்படியே இருக்கட்டும், இன்னொரு நாள் போகும்போது வாங்கிக்கலாம். சரி ஓகே. மேடம் எங்க போறீங்க? நம்ம வந்து வெள்ளை கலர் பக்கெட் வாங்கல ஒரு கடையில, அதே கடையில வந்துட்டு ஆயில் ட்ரே வாங்குறோம். ஆயில் ட்ரே வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்குறேன். கொஞ்சம் மாடர்னாக இருந்தால் நல்லாயிருக்கும், அழகாக கிச்சனுக்கு வச்சுக்கலாம். எல்லா ட்ரேவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை மேலே கொஞ்சம் ஒர்க்லாம் கொடுப்பாங்களா? போ நார்மல் 20 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டு வராம இதையா. சரி பாருங்க, அந்த நேரமாக வாங்கிட்டு இருக்கோம். இது என்ன ப்ரைஸுங்க வருது? 60ங்களா? கீழே வச்சு பாரு, சரிசமமாக இருக்கானு. முரத்துலாம் கூட கலர் பார்ப்பேன், குப்பான்ற முரத்துலாம் கூட கலர் பார்க்குறாங்களா சாமி. இது வந்து 220 எங்கண்ணா? 100 ரூபா வித்தியாசம். வெங்காயம் அதெல்லாம் போட்டிங்கனாலும் நிறைய இருக்குது. ஓகே காமி, கொஞ்சமாக வாங்கலான்னு வந்தோம். வெறும் இந்த வைப்பர் வாங்கலான்னு வந்தோம். வைப்பரு, அப்புறமா இது ப்ரஷ் ஸ்டாண்ட் வாங்கலான்னு வந்தோம். கூட வந்துட்டு இந்த ஆனியன் இதெல்லாம் போட்டது ஸ்டாண்டு, அப்புறமா மரம், வைப்பரு அதெல்லாம் வீட்டுக்கு போய் காமிச்சிக்கலாம். எல்லாம் வாங்கியாச்சு. மொத்தமாக வந்துட்டு 650 ரூபா ஆச்சு. கஷ்டப்பட்டு பார்கெயின் பண்ணி இங்கே பாருங்க, 650 ரூபா வந்துச்சு.
ஃபைனலாக வந்து 630 ரூபாய்க்கு இது பண்ணியாச்சு. வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் கடைசியில் இந்த கொண்டை போடுற அந்த ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா என்ன சொல்கிறது, 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு மண்டையை ரெடி பண்ணுறது, இங்கே வந்து கொண்டையை போட்டுறதா. 1 மணி நேரம்லாம் தேவைப்படாது, ஆனால் கொண்டை போட்டால் தான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. கரெக்டாக அந்த பில்லு எங்கே ஜிவி, இந்த பில்லு எது என்னென்ன விலைன்னு அப்படியே சொல்லிடு. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த விலை ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஹோல்சேல் விலைன்னு சொன்னாங்க. அசம்பிள் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கிறது. நான் தான் அசம்பிள் பண்ணுவேன். சரியா? நான் ஒரு ட்ரே போ, நான் கஷ்டப்பட்டு ஆசையாக இருக்கேன். ஹேங்கர் வந்து 50 ரூபாயாமா. பரவாயில்லையா? அதான் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா முறுக்காக இருக்குமான்னு தெரியலையே. இது பிளாஸ்டிக் தானே, இதே 50 ரூபா சொல்கிறாங்க. குவாலிட்டி ஓகே தான், ஆனால் 50 ரூபா. பரவாயில்ல ஜிவி, நீ இதுவே இரும்பில் வாங்கினா வச்சுக்குவேன் 100 ரூபா சொல்லுவாங்க. 3 ஆணி இருக்குது, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. 60 ரூபா. இதில் என்ன ஆகுதுன்னா ஹேண்டில் பெருசாக இருக்கு, நீளமாக இருக்கு, மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கு. கீழே வை, தரையில் வை. முறை வாங்கும் போது இப்படி தரையில் வச்சு பார்த்து வாங்கணும், மண் எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு எந்த ஓட்டம் இல்லையான்னு. இது எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். 20 ரூபா. 20 ரூபா தான். ஏன்னா இது வளைஞ்சு தான் இருக்குது. என்ன ட்ரெஸ்ஸு தானே போட போகிறோம். மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு தான். மல்டி பர்பஸ் தான். நம்ம இதை அப்படியே உள்ள கிச்சனில் கூட அடிச்சு வச்சுக்கிட்டு அந்த இது கத்தி அப்புறம் லைட்ரு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை 20 ரூபாய்க்கு ஓகே தான். இந்த இது நம்ம அவ்வளோக்கு இதில் வந்து இது பண்ண போகிறது இல்லை. கத்திரிக்கோள் 40 ரூபா. கிச்சனில் ஏதாவது பால் பாக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது மசாலா ஐட்டம் ஏதோ கட் பண்ணுறது கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வைப்பர் வந்துட்டு எவ்வளோ தெரியுமா? 40 ரூபா. 40 ரூபா. டிமார்ட்டில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் ரேட் இருக்கும். இது வந்து வெறும் 40 ரூபா தான். ஆனால் குவாலிட்டி வந்து அந்த 40 ரூபாய்க்கு என்னவோ அது பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து என்னோட ஃபேவரட்டான இந்த ட்ரே தான். 120 ரூபா. இது மல்டி பர்பஸ் ட்ரே தான். ஆனால் இப்போ வந்து ஆயிலெலாம் வச்சுட்டு இங்கே கொஞ்சம் மசாலா டப்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம். அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக கம்மி விலைக்கெலாம் இருந்தது, 40 ரூபா 50 ரூபாய்க்குலாம் இருந்துச்சு. அது வந்து நார்மல் தான் இருக்கும், ஸ்கொயர் டைப்பு நார்மல் பிளைனாக தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆயில் டிஸ்பென்சர் எல்லாம் கண்ணாடியில் வாங்கி கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதில் வாங்கியிருக்கோம். அது இது ஒரு சேர்த்து வாங்கிக்கலான்னு இது வாங்கியாச்சு. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதனால தான் இவ்வளோ வேலை இருக்குது. தாங்கும். ஏன்னா 1 கிலோ வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சா 2 கிலோ போட்டு வச்சா தாங்கணும்ல. சின்ன வெங்காயம் எது அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்? சின்ன வெங்காயம் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் மேலே கொட்டலாம். இப்போ என்ன தெரியுமா, கொட்டுனா இதில் இருக்கிற சின்ன சின்ன குப்பை எல்லாமே கீழே விழுவும். இப்போ அதை கூட்டி விடணும், அது ஒரு வேலை. அப்போ மேலே கொட்டு, அது ஃபில்டர் கீழே வராதில்ல. எவ்வளோ இருக்கு, வெங்காயம் துக்குலூன்னு இருக்கு. நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நிறைய இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த சந்தைக்கு போகிறதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும்ல. பூண்டு கிலோ நம்ம எவ்வளோக்கு வாங்கினா 300 ரூபாய்க்கு 320 ரூபாய்க்கு வாங்கினோம். 320 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ 400 ரூபா விலை. அப்படியா? மாதிரியான பூண்டு 320 ரூபாய்க்கு கிலோ கிடைக்குது. உங்கள் ஊரில் வந்துட்டு எந்த விலைக்குன்னு சொல்லி கண்டிப்பாக. நாங்கள் அந்த கடையை காமிச்சோம்ல எண்ணெய் வாங்குறதுக்கு பக்கத்து கடை, அந்த கடையில் தான் வாங்கினோம். 320 ரூபா. இந்த ட்ரே எவ்வளோ பெருசு இருக்கு, ஆனால் வைக்க போகிற இடம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. பேக்கில் ஜிவி, அந்த பேக்கில் வாங்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துருவா ஜிவி. ஆமாம்ல, மறந்தே போயிட்டோம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்துட்டு கொண்டு போகும்போது இனிமேல் பாட்டில் கொண்டு போயிடலாம். அதிக பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கும் சேர்த்து பில்லு போடுவாங்க, நமக்கு தான் இல்லை. இப்போ நான் வந்து பில் போட போனேன்ல. ஆமாம். கல்லெண்ணெய் வந்துட்டு 150 ரூபா சொன்னாங்க. ஆமாம். சரி 150 ரூபா பில் போட்டு கொடுத்தாங்க. சரி, நான் இந்த பக்கம் போய் கொடுத்தேன். அவங்க வந்து கவர்ல ஊத்த போனாங்க. இருங்க பாட்டில் இருக்கான்னு கேட்டேன். பாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டில் கொடுத்துட்டாங்க. நீ பாட்டில் வாங்கினா கிலோல கொடுப்பாங்க. இது நீ கவர்ல வாங்கியிருந்தனா உனக்கு கிலோல கொடுத்துருந்துருப்பாங்க. இது வந்து உனக்கு லிட்டர்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம கிலோல வாங்கினோம்னா தான் ரேட்டு பரவாயில்ல. அப்படியா? ஆமா. இப்போ இது வந்து அதோட குவாண்டிட்டி கம்மியா, கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். என்ன ஒரு 5 ரூபா 6 ரூபா வித்தியாசம். எம்ஆர்பி 220 ரூபா போட்டுருக்காங்க. எல்லாம் எம்ஆர்பி அவங்க போடுறது தான். நல்லா இருக்குல்ல? இருக்கு. இது கேட்க ஜோடி மொக்க காமெடி. காமெடிலாம் நான் பண்ணவே இல்லை. இந்த ஜாடி இதுக்கு ஜோடியா இருக்குன்னு சொல்றேன், அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம மீஷோவில் வாங்கும்போது நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆயில் மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அந்த பாட்டிலுக்கு ஃப்ரீ இல்லை, அதோட காம்போவாக வந்தது. எதுவுமே ஃப்ரீ கிடையாது இந்த வேர்ல்டில். பின்னாடி என்ன அவ்வளோ வச்சுட்டு இருக்க? இது நீ தான் வாங்கி கொடுத்த. ஆனால் என்ன வீடியோ பார்க்குறவங்க யாரும் இதை பார்க்கல. ஸோ நமக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்னன்னு கெஸ் பண்ணுங்க. தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும், நமக்கு தான் புதுசு இது. ஆக்சுவலாக புதுசு, அதனால இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து இப்படி ஆன் பண்ணிட்டு பற்ற வச்சா நெருப்பு வரும். படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, ரெண்டு ஜாயின் ஆகுற மாதிரி.
அவ்வளோதான் பற்றிக்கிச்சு. இதை வச்சு கேண்டிலு அப்புறமா வேற என்னென்ன பற்ற வைக்கலாமோ அதெல்லாம் பற்ற வச்சுக்கலாம். விளக்கு பற்ற வைக்கலாம், ஊதுபத்தி பற்ற வைக்கலாம், எல்லாமே பற்ற வைக்கலாம். பேப்பரு இங்கே வந்துட்டு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கு. டைப் சி சார்ஜர். ஆமாம், இதோட விலை வந்து எக்ஸாக்டாக ஐ திங்க் 130 ரூபாயோ 140 ரூபாய்க்கோ வாங்கணும். பரவாயில்ல, சார்ஜ் போட்டு நம்ம லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பற்ற வைக்கிறப்ப டொப்புன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அடுப்பத்தை வச்சாலும் மற்றவங்களுக்கு கேட்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அழகாடி அழுத்தி அழகாடி வச்சுக்கலாம். இது நான் வந்து தீபாவளிக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக தீபாவளிக்கு வாங்கினா வச்சுக்கோங்களேன், பட்டாசுலாம் சூப்பராக பற்ற வைக்கலாம். நான் தீபாவளிக்கு 1 வாரம் கழிச்சு தான் வந்தது. ஆனால் மீஷோவில் ஆர்டர் போட்டேன். பட்டாசு அடிக்கிறத விட முக்கியமான சமைக்கிறது, அதுக்கு தான் தேவை. இல்லை, பட்டாசுக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் தீப்பெட்டி வச்சு பார்த்தா கஷ்டம் இல்லை. இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். நான் தீபாவளிக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன். மீஷோவை பற்றி தான் நமக்கே தெரியுமில்ல. ஒரு பொருள் ஆர்டர் போட்டால் 10 நாள் ஆயிரும். அதனால் டிலே ஆயிடுச்சு. இது மீஷோவில் தான் வாங்கியா? மீஷோவில் தான் வாங்கினேன். நீ போட்டு இப்படி திருவண்ணா வச்சுக்கவேன், போயிடும், சீக்கிரம் போயிடும். இதில் சார்ஜ் போட்டுக்கணும். இங்கே சார்ஜ் எத்தனை பாயிண்ட் நீங்கள் காமிக்கும். சரி சரி, சமையல் பார்ப்போமா? இன்னும் நம்ம கிச்சனில் என்ன பண்ணணும்னா இந்த இது மாட்டி வைக்கிறது, ப்ளஸ் வந்து அந்த கத்திரிக்கோள் மாட்டி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ணி இப்படி மாட்டி. இதுவுமே வந்து கரெக்டாக இந்த இடத்துல மாட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இந்த பக்கம் வச்சிட்டோம்னா இந்த பக்கம் இப்போ இங்கே விலைக்குள்ளே பாத்திரம் வைக்கிறோம். இந்த பாத்திரம்லாம் காஞ்சி போய் ட்ரை ஆகிருக்கும். இதை எடுத்து அப்படியே இங்கே கூடையெல்லாம் வச்சுக்கலாம். பெரிய பெரிய பாத்திரம்லாம் இங்கே கமுத்தி வச்சுக்கலாம். The next day. நேர்த்தியில இருந்து சுத்திக்கிட்டே இருக்கும். வேலை முடிஞ்ச பாட்டை காணும். இப்போ வந்து பேங்க்ல வந்து யோனோ வேற நம்பர் மாற்றணும். வேற மொபைல் மாற்றும் போது ஆப்லாம் வந்து இதாயிடுச்சு, லாக் அவுட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வேலை ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ப்ராப்பராக வந்து அந்த கேஸுக்கு, கரண்ட் பில்லுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பேங்க்கை தேடிட்டு இருக்கேன். எந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நல்ல பேங்க்கு, கம்மியான அது என்னது வைப்பு தொகை கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பேங்க் இருந்தால் சொல்லுங்க. ஒரு பக்கம் போகிறது ஒரு பக்கம். என்ன குதிரைவால்லாம் பலமாக இருக்கு. அதே ஜிப்பு போட்டால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கா, முடியெல்லாம் பாருங்க சிக்கலாக வருது. இப்படி போட்டுட்டோம்னா பின்னாடியே அமைதியாக இருக்காது. சரி, போலீஸ் பிடிச்சிக்கோ. பேங்க்கில் நின்று வீடியோ எடுத்தோம்னா வச்சுக்கோவேன், போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணிடும். அப்படிலாம் இல்லை, நானே சொல்கிறேன். இது வந்துட்டு செம்பருத்தி எண்ணெய், அப்புறமா நலங்கு மாவு ஆரம்பிச்சிட்டியா வேலையை? அப்புறமா இது செம்பருத்தில பண்ண ஷாம்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் இருக்கு. ஆரம்பிச்சிட்டேன். ஏபிசி மால்ட் உனக்காக வாங்கியிருக்கேன். அப்படியா? ஓகே, சரி போலாமா? அதை உடனே பிரித்து பார்த்தா தான் மனசாரு ஏஞ்சிவி. எந்த பொருள் வந்தாலும் சரி உடனே பறிச்சு இது பார்க்கணும். என்னது இது? வந்து எண்ணெய். என்னென்னா ஹெர்பல் ஹேண்ட் க்ரோத் ஆயில், லிப்பாமு. ஆனால் என்ன லிப்பாமு அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல. லிப்பாம் தானே, வேற என்னவா தெரியலையே. என்னது ஜாம் மாதிரி இருக்கு? ஜாமா பவுட்ரா? என்ன நலங்கு மாவு குளியல் பவுட்ரு. எனக்கு இனிமேல் நீ என் ஃபேஸில் அதை அப்ளை பண்ணி என்னை வெள்ளையாக்குற, ஓகேவா? வெள்ளையாகிறதுக்கு ஆம்பளைங்க போடலாம்ல? யார் வேணாலும் போடலாம். நாட்டு மருந்து கடையிலே விற்குது. சேலமில் விற்கிறது இருக்குது. அது சேலமில் சூப்பரான குவாலிட்டி இருக்கும். இங்கே வந்து கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நார்மல் மஞ்சள் கலந்து விட்டுறாங்க. மூஞ்சி மஞ்சளாக இருக்குது. கஸ்தூரி மஞ்சள் குளிச்சோன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு மஞ்சளாக தெரியாது. இது என்னது? இது லிப்பாமு. இது வந்துட்டு மில்க் அண்ட் மஞ்சிஸ்தான் போட்டிருக்காங்க. மஞ்சிஸ்தா சோப்னா என்னன்னு தெரியலையே. எல்லாமே காஸ்டிக் சோடா தான், நம்ம ஆல்ரெடி காலேஜில் படித்த மாதிரி. எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த குப்பைமேனினா குப்பைமேனி சாறு அதில் சேர்த்துடுவாங்க. சோப்புனாலே வந்து நேச்சுரல் சோப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆமாம், எல்லாமே காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப்பே செய்ய முடியாது. எல்லாம் நம்ம கடையில் கிடைக்கிறதுலாம் காஸ்டிக் சோடா கலந்து ஃப்ரேக்ரன்ஸ் கலந்து விட்டுருவாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு குப்பைமேனினா குப்பைமேனியோட இலையோட சாறு போடுறாங்க. தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக லைக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு என்னென்ன அடுத்த வீடியோ என்னென்ன வரணும், என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு மனசில் தோற்று சின்ன சிறு கன்றுகள் நாங்கள் இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக போடுறோம். அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. அடுத்து யூடியூபோட ப்ளே பட்டனுக்கு வந்துட்டு எப்பயும் மெயில் வந்துருச்சுன்னா அப்ளை பண்ணாமே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி ஹோம் டூர் போடணும். ஹோம் டூர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ மெயினாக ஹோம் டூர் போகணும், கிச்சன் டூர் போடணும். அடுத்து யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி அதை வச்சு நம்ம வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம். நான் வேண்டியிருந்தேன் 1 lakh வந்துருச்சுன்னா சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாமா? ஓகே, டாடா, பை பை, see you.